ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். இதே ரெசிப்பியை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் சாப்பிட்லாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீட்டில் மாவு எதுவும் இல்லை அப்படிங்கிற பொழுது சிம்பிளாக ஒரு கோதுமை மாவை வச்சுட்டு சூப்பரான ஐட்டம் செஞ்சுட்டு எல்லாத்துக்கும் நம்ம சர்வ் பண்ணிட முடியும். அவ்வளோ ஈஸியாக குயிக்காக வித்தின் 5 மினிட்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஐட்டம் தான். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நமக்கு தேவையான ஆனியன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கூடவே சால்ட்டு போட்டுப்போம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்பைஸுக்கு ஒன்று ரெட் சில்லி போடுங்க, இல்லைனா க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வாயில் கடிப்படும், கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஒன்லி ரெட் சில்லி பவுட்ரை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் கூட சஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். ஸோ தேவையான கோதுமை மாவு இப்போ போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம உப்பெல்லாம் நல்லா கலங்கணும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு தண்ணிக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஏதாவது இப்போது கேபேஜ் இல்லை கேரட் இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி ஆட் பண்ணுங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இது எல்லாமே எதுவுமே ஆட் பண்ணாமல் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற ஒரு சிம்பிளான ஒரு 2 இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி செய்கிறதுக்காக இன்றைக்கி இப்படி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக் பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சியில் கலக்கணும். நம்ம ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னாலும் நல்லா இருக்காது, ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் டைல்யூட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கலக்கிக்கோங்க. கையில் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு கீழே விழுகக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்மளுடைய தோசை பேனை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் விட்டுக்கோங்க. நம்மளுடைய பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த ரொட்டி மாவை எடுத்துக்கலாம். நம்ம கலக்கி வச்சுருக்கிற மாவை கையில் எடுத்துகிட்டு நம்ம இப்போ கையில் தான் தட்ட போகிறோம். நமக்கு கல் எதுவும் சுடாது, ஏன்னா நம்ம மாவு மேலே தான் கை வைக்கிறோம் அப்படின்றதுனால ஒன்றும் சுடாது. நீங்கள் பயப்படாமல் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கப்புறமா பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு ஆயில் சுற்றிலையும் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். இப்போது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். சப்போஸ் உங்களுக்கு கை சுடுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு பவுலில் வாட்டர் வச்சுட்டு அதில் உங்கள் கையை நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அகைன் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணல அப்படின்னா உங்களுடைய இந்த ரொட்டி ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அப்போ நம்ம சாப்பிடும்போது ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப இதனால் ஹார்டாக இருக்குமேனு ஃபீல் பண்ண தேவை கிடையாது. ஸோ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுப்போம். இந்த ஸ்டேஜில் உங்களுடைய தோசை பேன் இல்லைனா ஸ்மேஷர் வச்சுருக்கீங்க அப்படின்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிங்கனாலே அது அப்படியே தின்னாயிடும். ஸோ நல்லா ஆயில் சுற்றிலையும் விட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுடைய இந்த ரொட்டி சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த மாவுலேயே நீங்கள் முருங்கைக்கீரையும் போட்டு சுடலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறையா முருங்கைக்கீரையை இந்த மாவு கூடையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதே போல் நீங்கள் சுட்டிடுங்க. நல்லா அந்த முருங்கைக்கீரையுடைய ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கீரையெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், கீரையும் அசால்ட்டாக சாப்பிட்ருவாங்க. ஸோ நம்மளுடைய ரொட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரொட்டிக்கு நீங்கள் கீரை ஆட் பண்ணியிருக்கீங்க, சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கீங்க, அதனால் கூட சைட் டிஷ்ஷாக எதுவுமே தேவைப்படாது. அப்படி உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா கோகோனட் சட்னி, அப்படி இல்லைன்னா பட்டர் இல்லை வெல்லம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நீங்கள் யோகர்ட் வச்சுட்டு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய குயிக் ரெசிபியான ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியான இன்னும் பல ரெசிபீஸ்க்காக எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.